Hi students, welcome back to Max Navigator. Exercise 3.1, second question. On comparing the ratios A1 by A2, B1 by B2 and C1 by C2, find out whether the lines representing the following pairs of linear equations intersect at a point or parallel or coincident. Okay, so first substitution paranga 5x minus 4y plus 8 equal to 0, 7x plus 6y minus 9 equal to 0. Okay, இப்போ linear pair of equations என்ன அதோட actual standard form எப்படி இருக்கும் a1x plus b1y plus c1 equal to 0, a2x plus b2y plus c2 equal to 0. ரைட்டா? இப்போ இதில் இந்த a1 a2 இருக்கானா இவனையும் then இங்கிருந்து b1 b2 and then இங்கே c1 c2. ஓகே, தட் மீன்ஸ் இதோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துக்கிறோம், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துக்கிறோம், தென் கான்ஸ்டன்ட் எடுக்கும். கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் a1 by a2 is not equal to b1 by b2 இருந்துச்சுன்னா நம்ம கிராஃபிக்கலாக அதை ரெப்ரசென்ட் பண்ணும்போது தட் மீன்ஸ் கிராஃபில் நீங்கள் அதை அந்த வேல்யூஸ்லாம் பிளாட் பண்ணி நம்பர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கிராஃபில் இப்படி கிராஃப் இருக்குன்னா இதில் அந்த நம்பர்ஸ்லாம் நம்ம பிளாட் பண்ணி ஒரு லைன் போடுவோமா, அண்ட் தென் அதே மாதிரி இன்னொரு லைன் அதே மாதிரி போடுவோமா. ஸோ இஃப் த இன்டர்செக்டட் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் தென் இப்படி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இன்டர்செக்ட் ஆச்சுன்னா தென் we have only unique solution. So only one solution உங்களுக்கு கிடைக்கும், right? Then we call it as consistent. The lines are consistent, right? Then second point பாருங்க, a1 by a2 is equal to b1 by b2 and c is equal to c1 by c2. So எல்லாமே equal to equal இருக்கு ratios. அப்படி இருந்துச்சுன்னா then அந்த lines எப்படி இருக்கும், அந்த கிராஃப்ல எப்படி இருக்கும், கோஇன்சிடென்ட். இங்க பாருங்க மேலே மேலே ஒருத்தரோட ஒருத்தர் டச் பண்ண மாதிரியே போயிட்டு இருப்பாங்க, காயின்ஸோட டிஃப்ரென்ஸே தெரியாது. இப்படி இப்படி போகுது லைன்னா அந்த செகண்ட் ஈக்குவேஷனோட லைனும் சேம் டு சேம் அப்படியே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியாது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தென் வி கால் இட் அஸ் கோஇன்சிடென்ட் லைன். யூ வில் கெட் மெனி சொல்யூஷன்ஸ், தட் இஸ் டிபெண்டன்ட் கன்சிஸ்டன்ட். என்ன அர்த்தம், வி ஆர் டிபெண்டன்ட் கன்சிஸ்டன்ட். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, a1 by a2 is equal to b1 by b2, z is not equal to c1 by c2. So இந்த கிரைட்டீரியால எப்படி இருக்கும், they will be parallel to each other. ஓகேவா, they will be parallel to each other. இப்படி இருக்கும், parallel-ஆ இருக்கும் அந்த lines. Then you will never get any solution. Got it? So that we call it as inconsistent. Okay, so the wordings மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இதை வச்சுட்டு சம்ஸ் போட்டுடலாம். So first சம் பார்க்கலாமா? கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் நம்ம எடுக்க போறோம், ரைட்? பாருங்க, 5x minus 4y plus 8னா இதில் இவன் தான் a1, ரைட்டா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னென்ன வேல்யூஸ் என்னென்னன்றதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. a1 5 and a2 7, தென் -4 b1 and then 6ன்றது என்ன b2, 8ன்றது c1 and -9ன்றது c2. now இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். பாருங்க, a1 by a2 is not equal to b1 by b2 வருது பாருங்க, செக் பண்ணி பாருங்க. 5 by 7 is not equal to -4 by 6. that is இதை கேன்சல் பண்ணா கூட நமக்கு -2 by 3 தான் வரும். hence the linear pair of equations intersect at exactly one point. Okay, and they will have a unique solution. That's it. Okay, so நம்ம 3 points பார்த்திருந்தோம் already. பாருங்க, they will intersect and then unique solution and one more thing, consistent. ஓகேவா? ஸோ இது மூணையும் நம்ம இதை எழுதிக்கலாம். பட் அவங்க கேட்டிருந்தா கன்சிஸ்டன்ட் போடுங்க, இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சிட்டா போதும், ரைட்? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, 9x plus 3y plus 12 equal to 0, 18x plus 6y plus 24 equal to 0. ஓகே, இப்போ என் கூட சொல்லிட்டே வாங்க. இதில் a1 a2லாம் யார் யார், a1 by a2 is equal to 9 by 18. ஸோ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு 1 by 2 கிடைக்குமா? then b1 by b2 3 by 6 இல்லையா? ஸோ இதை சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு 1 by 2 கிடைக்கும். and then c1 by c2 சால்வ் பண்ணுங்க. c1 by c2 12 by 24
ஸோ இதை சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு 1/2 கிடைக்கும். ரைட், எவ்ரி திங் இஸ் ஈக்குவல். ரைட்டா? ஸோ a1/a2 is equal to b1/b2 is equal to c1/c2. ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் என்ன அர்த்தம்? யா, யூ ஆர் கரெக்ட். தே ஆர் coincident. ஓகேவா? ஸோ யூ வில் கெட் மெனி சொல்யூஷன். ஸோ இதில் 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்லலாம். தே ஆர் coincident. Then second point, you will get many solutions. And third one, they are dependent consistent. Dependent consistent. That's it. Right? Okay, third subdivision பாருங்க பசங்களா. 6x minus 3y plus 10 equal to 0. 2x minus y plus 9 equal to 0. So இதையும் பார்த்துடலாமா? a1 6, a2 2, and then b1 minus 3 and b2 minus 1. Perfect. c1 10 and c2 9. ஓகே, ஸோ பாருங்க இப்போ என்ன பண்ண போறோம், இதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட கம்பேர் பண்ணி இதை செக் பண்ண போறோம். 6/2 is equal to minus 3/-1 is equal to 10/9. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ண உனக்கு என்ன கிடைக்கும்? இந்த 3 வருமா, அண்ட் இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஹியர் ஆல்சோ வில் கெட் 3. ஸோ 3 is equal to 3 is not equal to 10/9. புரியுதா? சரியா? ஸோ a1 a2 b1 b2 இவங்க 2 பேர் ஈக்குவலாக இருக்காங்க. பட் c1 is not equal. They are parallel. ஞாபகம் இருக்கா? இது third criteria வருது. Right? The pair of linear equations are parallel. Right? இதை எழுதிடலாம். Since a1/a2 is equal to b1/b2 is not equal to c1/c2. Then the pair of linear equations are parallel to each other. Parallel, and then it will have no solution. இதில் உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்காது, and they are inconsistent. ஸோ 3 பாயிண்ட்டும் சேர்த்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சில கொஷின்ஸில் அது கன்சிஸ்டண்டான்னு கேட்பான், சில இதில் சொல்யூஷன்ஸ் இருக்குமான்னு கேட்பான், இல்லை பேரலான்னு கேட்பான். ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், இது எந்த கேட்டகரியில் வரும், இதை எப்படி எடுத்துகிட்டு போகும். ஸோ நீங்கள் படிக்கும்போது இப்படி செட்டாக படிச்சுக்கோங்க. ஒன்ஸ் அவன் பேரலல்னா அதில் நோ சொல்யூஷன் அண்ட் தே ஆர் இன்கன்சிஸ்டன்ட். ஸோ கம்பைண்டாக பார்த்துக்கோங்க. ஸோ யூ வில் நெவர் ஃபர்கெட் இட். ரைட்? தட்ஸ் இட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க.